அமைச்சர் வருகின்றார். அமைச்சர் வருகை இருக்கின்ற இந்த காரணத்தினால் இந்த இடத்துல செம்மணி முழுவதும் இன்றைய நாள போலீசார் வந்து குவிக்கப்பட்டிருக்கிறோம். செம்மணி அந்த சித்துப்பாத்தி மயானத்துக்கு போகின்ற அந்த வீதிகளில் கூட போலீசார் என்ற தினம் அதிக அளவில் குவிக்கப்பட்டிருக்கிறோம். இந்த பக்கத்தில் மக்கள் தங்களுடைய போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார். அதோட நீதி அமைச்சர் வர்றபடியால் பார்த்தீங்கன்னா சாய்த்தமிழருக்கு வணக்கம். இன்றைக்கு நாங்கள் எங்கே நிற்கிறோம்னு பார்த்தீங்கன்னா செம்மணி சிந்துபாத்தி இந்து மயானத்தில் நிற்கிறோம். இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு நீதி அமைச்சர் நீதி அமைச்சரை முன்னெடுத்து தான் இந்த இடத்துல மிகப்பெரிய போராட்டம் முன்னெடுக்குது. இந்த செம்மணி புதகுலிக்கு வந்து ஒரு நீதி பெற்றுத்தரவணும்னு சொல்லிட்டு இந்த போராட்டமானது முன்னெடுக்கப்படுகிறது. அதை முன்னெடுத்து தான் காலையில் அமைய போது காலை தொடர்ந்து பார்ப்போம் இங்கே என்ன மாதிரி போராட்டங்கள் நடக்குது, மக்கள் பிரச்சனைக்கு இன்றைக்கு தீர்வு கிடைக்குமா, தீர்வு அது நீதி அமைச்சர் சொல்லுவாரான்றதான் இந்த காலையில் பார்க்க போகிறோம். காலையை தொடர்ந்து பார்ப்போம் இந்த மாதிரி நடக்குது. செம்மணி புதகுலிக்கு செம்மணி சண்டைக்கு வர இல்லை. பாராளுமன்ற உறுப்பினர் கயேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் இந்த இடத்துல வர்றத வந்து பார்க்கக்கூடிய இருக்குது. Only don't block the road. Road போவேண்டாம். You can. I can't read the Tamil. Otherwise, no. No. We never. Only don't block the road. செம்மணி சிந்துபாத்தி இந்து மயானம். நீதி அமைச்சர் என்ற வர்றபடியால் பார்த்தீங்கன்னா அதிக அளவிலான போலீஸார் வந்து பாதுகாப்பு கடமையில் வந்து அமர்த்தப்பட்டிருக்கணும். செம்மணியில் வந்து பார்க்கக்கூடிய இருக்கும். கிட்டத்தட்ட அளவுக்கு அதிகமான போலீஸாரை வந்து இந்த இடத்த பார்க்கக்கூடிய இருக்குது. செம்மணி மனித புதைக்குழி, அதாவது யாழ்ப்பாண நுழைவாயில் அமைந்துள்ள சிந்துபாத்தி வழி மயான செம்மணி புதைகுழிக்கு முன்பாக ஒரு மக்கள் கவன ஈர்ப்பு போராட்டத்திலே நாங்கள் சர்வதேச நீதியை கோரி இந்த இடத்திலே இருக்கிறோம். எங்களுக்கு தெரியும், இந்த செம்மணி மனித புதைகுழியானது இந்த நாட்டிலே ஒரு மிகப்பெரிய பாரிய மனித புதைகுழியாக இருக்கிறது. கிட்டத்தட்ட 380க்கும் அதிகமான மனித எலும்புக்கூடுகள் அகழ்வின் மூலம் மீட்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்தும் அகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது. இலங்கையிலே, இந்த நாட்டிலே ஈழத் தமிழினத்திற்கு எதிராக மேற்கொள்ளப்பட்ட இன அழிப்பினுடைய இன படுகொலையினுடைய அசைக்க முடியாத ஒரு மாபெரும் வரலாற்று சான்றாதாரமாக, சாட்சியமாக இந்த செம்மணி மனித புதைகுழி விளங்குகிறது. ஆகவே இலங்கையிலே அரசானது அரச பயங்கரவாதம், தமிழர்களுக்கு எதிராக நடத்தப்பட்ட இனப்படுகொலை, இன அழிப்பு, இன்று நடத்தப்பட்டு கொண்டிருக்கின்ற கட்டமைக்கப்பட்ட இன அழிப்பிற்கு
பாதிக்கப்பட்ட மக்களாக நாங்கள் நீதி கேட்டிருக்கிறோம். இந்த நாட்டிலே அரசுகள் ஒருபோதும் தமிழர்களுக்கு நீதியை தரப்போவதில்லை. ஏனென்று சொன்னால் தமிழர்களுக்கு எதிரான இன அழிப்பை மிகவும் நன்கு திட்டமிட்டு நிறைவேற்றியவர்கள் அவர்கள்தான். ஆகவே எந்த அரசுகள் மாறலாம், ஆட்சிகள் மாறினாலும் காட்சிகள் மாறினாலும் அரசும் அரச கட்டமைப்பும் கொள்கையும் கோட்பாடும் ஒன்றாகத்தான் இருக்கும். ஆகவே இந்த அரசு கூட எப்படி இந்த செம்மணி புதைகுழி விவகாரத்தை மூடி மறைத்து இந்த நாட்டிலே இனப்பிரச்சனை என்று ஒன்று இல்லை, தமிழர்களுக்கு நாங்கள் சமத்துவம் கொடுக்கிறோம் என்கின்ற ஒரு மாயையை உருவாக்கி அதன் மூலம் சர்வதேசத்தை ஏமாற்றுகின்ற ஒரு கபட நாடகத்தை மிகவும் தந்திரமான முறையிலே நகர்த்துகிற இந்த வேளையிலே பாதிக்கப்பட்ட மக்கள் சார்பாக இங்கே இந்த எங்களுக்கு தெரியும் செம்மணி புதைகுழியிலே பல வகையான மக்கள், இளைஞர்கள், இளம் மக்கள் மாத்திரமல்ல, பாலகர்கள் கூட கொன்றொழிக்கப்பட்ட உடைய எலும்புக்கூடுகள் மீட்கப்பட்டிருக்கிறது. அண்மையிலே இந்த நூற்றாண்டிலே மிகவும் பாலகர்களை கொன்றொழித்து அவர்களுடைய எலும்புக்கூடுகளை மீட்கின்ற ஒரு இடமாக தமிழர் தாயகத்திலே செம்மணி புதைகுழி அமைந்திருக்கிறது. ஆகவே இதற்கு சர்வதேச நீதி வேணும். ஏனென்று சொன்னால் இலங்கையிலே இந்த அநியாயத்தை அழிப்பை செய்தவிடத்திலே நீதியை எதிர்பார்க்க முடியாது. குற்றவாளிகள் ஒருபோதும் நீதிபதிகள் ஆக முடியாது. ஆகவே இந்த அநியாயத்தை அழிப்பை செய்தவிடத்திலே இல்லை, சர்வதேசத்திலே நீதியை வலியுறுத்தி மக்கள் போராட்டமாக இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறோம். ஆகவே இதற்கு எங்களுக்கு சர்வதேச நீதி கிடைக்க வேண்டும் என்பதை சர்வதேசத்திலே நாங்கள் கோரி நிற்கிறோம். நீதி வழங்க முடியுமா? நீதி இல்லா நாட்டில் நீதிமன்றம் எதற்கு? 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 வணக்கம். இன்று 19/6/2026 வெள்ளிக்கிழமை நாங்கள் அனைவரும் இங்கே யாழ்ப்பாணம் செம்மணி சிந்துபாத்தி மயானத்துக்கு முன்பாக ஒன்று கூடியிருக்கின்றோம். வடக்கு கிழக்கு வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளுடைய சங்கத்தினுடைய அழைப்பின் பேரிலே இன்று ஒரு கவனஈர்ப்பு போராட்டம் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஸ்ரீலங்காவினுடைய நீதி அமைச்சர் இன்று இந்த மயானத்தை பார்வையிடுவதற்கு முதலாவது தடவையாக வருகை இருக்கிறார் என்கிற விடயத்திலே எங்களுடைய எதிர்ப்பை நாங்கள் பதிவு செய்வதற்காக இங்கே ஒன்று கூடியிருக்கின்றோம். ஏனென்றால் ஸ்ரீலங்கா அரசு நீதியை எங்களுக்கு வழங்கப் போவது இல்லை. எங்கள் தமிழ் மக்களை பச்சிலம் பாலகர்கள், இளம் தாய்மார்கள், வயோதிபர்கள் என்று எந்த வேறுபாடும் இல்லாமல் மிகவும் பயங்கரமான நிலையிலே குடும்பமாக கொத்து கொத்தாக இங்கே கொன்றொழித்து அவர்களை புதைத்திருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையிலே இன்று மனித எலும்புக்கூடுகள் தாங்களாகவே எழுந்து பேசிக் கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலையிலே மிக அண்மையிலே கண்டெடுக்கப்பட்ட எலும்புக்கூட்டு தொகுதியோடு இலங்கையிலேயே அதிகூடிய மனித புதைகுழி எலும்புக்கூடுகள் கண்டெடுக்கப்பட்ட இடமாக 387க்கும் மேற்பட்ட மனித எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையிலே 367க்கும் மேற்பட்ட எலும்புக்கூடுகள் மனித எச்சங்கள் அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையிலே இது மிக பெரும் மனித புதகுழியாக இருக்கக்கூடிய ஒரு விடயத்திலே இன அழிப்பு, தமிழின படுகொலைக்கு மிகவும் ஒரு பலமான ஆதாரமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே சர்வதேச சமூகம், சர்வதேச நிறுவனங்கள், ஐக்கிய நாடுகள் சபையாக இருக்கலாம், ஏனைய சர்வதேச அமைப்புகளாக இருக்கலாம், ஐரோப்பிய ஒன்றியமாக இருக்கலாம், அவர்கள் இந்த விடயத்திலே தலையிட்டு ஏனைய நாடுகளிலே சர்வதேச செய்தியிலே அவர்களுடைய தலையீடு எவ்வாறு இருக்கிறதோ, கண்காணிப்பு எவ்வாறு இருக்கிறதோ
அந்த விதத்திலே அவர்களுடைய கண்காணிப்பு இந்த மனித எலும்புக்கூடுகளை எச்சங்களை அகழ்ந்தெடுக்கிற பணியிலிருந்து ஆவணப்படுத்தப்பட்டு பாதுகாக்கப்பட்டு அதனுடைய விஞ்ஞானபூர்வமான ஆய்வுகளின் ஊடாக அதனுடைய DNA டெஸ்ட் ஊடாக அது உறுதிப்படுத்தப்படும் வரையிலான இறுதி கட்ட செயற்பாடு வரை அது அத்தனை தொடர்ச்சியான செயற்பாடுகளிலும் சர்வதேசத்தினுடைய பிரசன்னம் இருக்க வேண்டும். சுருக்கமாக சொல்வதாக இருந்தால் சர்வதேசம் இதை பொருட்படுத்த செய்தால்தான் நாங்கள் இதை ஏற்றுக்கொள்வோமே தவிர ஸ்ரீலங்கா அரசு செய்கின்ற எந்த விடயங்களை நாங்கள் நம்ப தயாராக இல்லை. காலங்காலமாக தமிழர்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய அனுபவமாக அது இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே சர்வதேச சமூகத்துடன் நாங்கள் விடுக்கின்ற வேண்டுகோள், உங்களுடைய தலையீடு அவசியம். எதிர்வரும் மாதத்திலே வர இருக்கின்ற ஐரோப்பிய ஒன்றிய பிரதிநிதிகள் உள்ளிட்ட சர்வதேச பிரதிநிதிகள் ஸ்ரீலங்கா அரசுக்கு அழுத்தத்தை கொடுத்து இந்த செம்மணி மனித புதகுலிகள் விடயத்திலாவது உங்களுடைய பிரசன்னம் நீதிக்காக, மனித உரிமைகளுக்காக, நியாயத்துக்காக இருக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய வேண்டுகோளாக இருக்கிறது. பொத்துவில் துறக்கும் புலிகண்டி வரை மக்கள் பேரழிச்சி இயக்கத்தின் சார்பிலே அந்த வேண்டுகோளை விடுப்பதோடு எமது உறவுகளுக்கும் நாங்கள் அழைப்பு விடுக்கின்றோம். தொடர்ந்து நடைபெற இருக்கின்ற போராட்டங்களிலும் நீங்கள் பங்கு பெற்றி இதற்கான நீதி கேட்கின்ற பயணத்திலே உங்களுடைய பங்களிப்பை செய்ய வேண்டும் என்று அன்புரிமையோடு கேட்டு நிற்கின்றோம். நன்றி. கொண்டு வருவாங்க. கட்டுப்பாட்டு பகுதிக்குள்ள ஆறு செய்வது நீங்க சொல்லல. நீங்க என்னைக்கு நீங்க இந்த உடுக்க போட்டு கொண்டு இருக்கிறீங்க, உடுக்க போட்டு கொண்டு இருக்கீங்க. உங்களுடைய ஆட்களால செய்யப்பட்டது உங்களுடைய ஆட்கள் தானேப்பா. உங்களுடைய ஆட்கள் நீங்க எங்களுக்கு மீடியாவை தெரியாதுன்னு சொல்லாதீங்க. நாங்க கொலைகாரன் இல்ல, குற்றவாளிகள் இல்ல. எங்கட புருஷனுக்கு உரிமை எங்களுக்கு இல்லையா? நாங்க தயாரா இருப்போம். என்னடா நாங்க அவ்வளவு வேலை சுமத்திருக்கிறோம். எங்க புள்ள புருஷனை நீங்க பிடித்து எங்க தெரியாம ஆக்கி போட்டு நாங்க எத்தனை சின்ன வயசுல புள்ள கொண்டு அவ்வளவு கஷ்டப்பட்டு தெரியுமா? புருஷன் இல்லாம நீங்க நினைக்கிறீங்க நாங்க சும்மா வந்து நிக்கிறோம். எங்கட வலிய மேலே உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா நீங்க எப்படி செய்ய மாட்டீங்க? சொல்லுங்க வா. நீங்க எங்களை போட்டோ எடுக்கிறதுக்கு நாங்க சும்மா இருக்கிறோம் ஐயா. நீங்க போட்டோ எடுக்கல, நீங்க விரட்டியல. கருத்த கண்ணாடிய போட்டாப்ப எங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்காதீங்க ஐயா. சரியா? நீங்க கருத்த கண்ணாடிய போட்டாப்ப எங்களுக்கு நீங்க சிரிக்கிறீங்க. செம்மணி புதைகுழிக்கு நீதி கோரி பாதிக்கப்பட்ட மக்களோடு சேர்ந்து நாங்களும் போராடி கொண்டிருக்கிறோம். செம்மணி என்பது இலங்கையிலே நடைபெற்ற இனப்படுகொலையினுடைய ஒரு அடையாளமாகும். இலங்கையினுடைய மிகப்பெரிய மனித புதைகுழியாக செம்மணி புதைகுழி உருவெடுத்திருக்கிறது. சதோசா மன்னார் புதைகுழியிலே கூட 376 உடலங்கள் கைப்பற்றப்பட்டிருந்தன. ஆனால் அதையும் தாண்டி பாரிய புதைகுழியாக செம்மணி உருவெடுத்து வருகிறது. இதிலே ஒரு முக்கியமான விடயத்தை நாங்கள் வலியுறுத்த விரும்புகிறோம். இங்கே தற்சமயம் தோண்டப்பட்டுக் கொண்டிருப்பது சித்துப்பாத்தி மயானத்துக்குள் மாத்திரம்தான். ஆனால் உண்மையில் இந்த புதைகுழி என்பது இந்த மயானத்தினுடைய எல்லைகளை தாண்டி இந்த பிரதேசம் முழுவதுமே பாரிய புதைகுழிகள் இருக்கிறது என்பது எங்களுடைய அசைக்க முடியாத நம்பிக்கை. ஆகவே உண்மையான நீதி கண்டறியப்பட வேண்டுமாக இருந்தால் சித்துப்பாத்தி மயானத்தை தாண்டி இந்த பிரதேசம் முழுவதும் தோண்டப்பட வேண்டும். தோண்டப்பட்டால் மாத்திரம் போதாது. தற்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருப்பது ஒரு உள்ளக விசாரணை. உள்ளக விசாரணையிலே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி கிடைக்காது என்பதை நாங்கள் உறுதியாக வலியுறுத்துகிறோம். ஆகவே முற்றிலும் ஒரு சர்வதேச விசாரணை மாத்திரம்தான் நீதியை பெற்றுத்தரும். செம்மணி என்பது ஒரு குறியீடு.
ஈழத்திலே தமிழினத்துக்கு எதிராக அரங்கேற்றப்பட்ட இனப்படுகொலையினுடைய ஒரு குறியீடு தான் செம்மணி. அந்த செம்மணிக்கு நீதி கோரி எங்களுடைய போராட்டம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது.